Hello friends, welcome to our channel. CSIR Net Mathematics exam நாளை மறுநாள் இருக்கு ஜூலை 25ஆம் தேதி. அதுக்கு நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு என்னென்ன திங்ஸ் எடுத்துட்டு போகலாம், என்னென்ன திங்ஸ் எடுத்துட்டு போகக்கூடாது அப்படிங்கிறது விஷயமா இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னால் நீங்கள் சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸு எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட CSIR நெட்டு டிசம்பர் 2024க்கான CSIR நெட்டு மேத்ஸ் டிசம்பர் 2024க்கான ஆன்லைன் கிளாஸஸ் நடந்துட்டுருக்கு. கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்ததுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பிளேலிஸ்ட்டையும் ஷார்ட்ஸையும் கட்டாயமாக பாருங்கள். அதுக்கு பிறகு காண்டாக்ட் பண்ணுங்கள். இது போக IIT ஜாயின், இந்த CSIR நெட்டு டுகெதர் வித் கேட், நீங்கள் கேட்டும் சேர்ந்து ஒரே கோர்ஸாக ஜாயின் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அது மாதிரி IIT ஜாம் டுகெதர் வித் கேட், IIT ஜாம் கிளாஸஸ் இருக்குது. அது கூட சேர்த்து நீங்கள் IIT ஜாம் டுகெதர் வித் கேட் ஜாயின் பண்ணிக்கலாம், அல்லது CSIR நெட் டுகெதர் வித் கேட் ஜாயின் பண்ணிக்கலாம். எது வேணாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். இது போக TRBக்கான ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே இருக்குது. வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து படிச்சிங்கன்னா கொஞ்சம் கூட நல்ல எஃபெக்டிவாக படிக்க முடியும். ஒரு மெர்ஜாகி படித்து ஒரு இதாகி படிச்சிங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஒரு ஃப்ரெண்ட்லியாக சேர்ந்து குரூப் ஸ்டடி பண்ணிங்க அப்படின்னா நல்ல எஃபெக்டிவாக படிக்க முடியும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து படிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நல்ல எஃபெக்டிவாக படிக்க முடியும். இதில் பாருங்கள், நாளை கழிச்சு எக்ஸாம், ஜூலை 15ஆம் தேதி எக்ஸாம். என்னென்ன கொண்டு போகணும், பர்சனல், இதெல்லாம் உங்களுடைய நீங்கள் டவுன்லோட் பண்ணி இருக்கக்கூடிய அட்மிட் கார்டில் 13வது நம்பரில் இந்த கண்டிஷன் இதெல்லாம் இருக்குது. உங்களுடைய அட்மிட் கார்டை பார்த்து தான் நான் எழுதியிருக்கேன். பர்சனல் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில். அது எப்போ வாட்டர் பாட்டில் கொண்டு போகலாம், எப்படி இருக்கணும், டிரான்ஸ்பேரண்ட்டாக இருக்கணும். கலர் வாட்டர் பாட்டிலோ அல்லது ஒரு எவர் சில்வர் வாட்டர் பாட்டிலோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகக்கூடாது. நம்ம மினரல் வாட்டர் வாங்குவோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு லேபிள் ஒட்டி இருக்கும். அந்த லேபிளை கிழிச்சிட்டு அதை மட்டும் கொண்டு போகும். அந்த பாட்டிலை மட்டும் என்ன செய்யலாம், கொண்டு போகலாம். அடுத்தது டிரான்ஸ்பரண்ட் பால் பாயிண்ட் பென். பால் பாயிண்ட் பென்னும் உள்ளே இருக்கக்கூடிய ரீஃபில் வெளியே தெரியணும். அந்த மாதிரி ஒரு பால் பாயிண்ட் பென் வச்சுக்கணும். அது பிளாக்காகவும் இருக்கலாம், ப்ளூவாகவும் இருக்கலாம், பரவாயில்ல. ஏன்னா நம்மளுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான். நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஃப் ஒர்க் போடுறதுக்கு மட்டும்தான் அந்த பால் பாயிண்ட் பெண்ணை யூஸ் பண்ண போகிறோம். என்ன கலர் பெண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் தட் பால் பாயிண்ட் பென் மஸ்ட் பி டிரான்ஸ்பரண்ட். உள்ளே இருக்கக்கூடிய ரீஃபில் உங்களுக்கு வெளியே பார்த்தோன்னே தெரியணும். அந்த மாதிரி இருக்கணும், டிரான்ஸ்பரண்ட்டாக கொண்டு போடணும். நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அட்மிட் கார்டை எடுத்துக்கோங்க. அந்த அட்மிட் கார்டில் தம்ப் இம்ப்ரெஷன், இடது கை கட்ட விரல் தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதில் ஒட்டணும். அதை பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டின பிறகு அதில் சைன் பண்ணணும். சைன் இன்விஜிலேட்டருக்கு முன்னே வச்சு தான், எக்ஸாம் ஹாலில் மட்டும்தான் பண்ணணும். அதனால் சைன் பண்ணாதீங்க. அதை ஃபோட்டோ ஒட்டிடுங்க, தம்பி இம்ப்ரெஷன் வச்சுக்கோங்க. அது கையெழுத்து போடுறது அவங்க இன்விஜிலேட்டர் முன்னே வச்சு கையெழுத்து போடணும். இது போக ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொண்டு போகணும். ஒன்று கொண்டு போகாதீங்க, எதுக்கும் கையில் கூட 1 or 2 வச்சுக்கோங்க. ஒருவேளை ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா அந்த நேரத்தில் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. அதனால கட்டாயமாக ஒரே ஒரு ஃபோட்டோ அப்படின்னு எடுத்துகிட்டு போகாதீங்க, கூட 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. சரியா? இதில் ரொம்ப ஃபோட்டோவை பற்றி முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் அப்லோடு பண்ணும்போது, நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது எந்த ஃபோட்டோ அனுப்பியிருக்கீங்களோ, எந்த ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அதே ஃபோட்டோவை தான் நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போகணும். அதே ஃபோட்டோவை தான் அட்மிட் கார்டில் ஒட்டணும். அதனால அந்த ஃபோட்டோ இப்போ உங்கள் கையில் இல்லைன்னா உடனடியாக இன்றைக்கே பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. கடைசி நேரத்தில் அல்லாடக்கூடாது. சரியா? அதனால் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணும்போது எந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அதே ஃபோட்டோ கட்டாயம் இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் ஒரிஜினல் வேலிட் ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு. அதாவது வேலிட் ஐடி ப்ரூஃப் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த கேண்டிடேட்டோடைய ஃபோட்டோ அந்த ஐடியில் இருக்கணும். அது ஆதாராக இருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம், அல்லது பாஸ்போர்ட் இருக்கலாம். பாஸ்போர்ட் மீன்ஸ்
அந்த மாதிரி உங்களுடைய ஃபோட்டோ இருக்கிற மாதிரி ஒரு ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போங்க. சேஃபர் சைடு வந்து ஆதார் எடுத்துகிட்டு போகிறது. ஆதார் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ப்ராப்ளமே வராது. அதனால நீங்கள் ஆதார் தான் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்னா அதே எடுத்துகிட்டு போகிறது நல்லது. அது ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு போயிடாதீங்க, ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும். ஆதார் ஒரிஜினலை கொண்டு போகணும். ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போனால் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஒரிஜினல் ஆதார் எடுத்துகிட்டு போயிருங்க. இது அவ்வளோத்தையும் கட்டாயமாக எடுத்துகிட்டு போகணும். எதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது, கட்டாயமாக மொபைல் கொண்டு போகாதீங்க. கட்டாயமாக மொபைல் கொண்டு போகாதீங்க. இந்த வாட்சே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதில் டிஜிட்டல் வாட்சு கட்டாயமாக அலோவ் பண்ண மாட்டாங்க. டிஜிட்டல் வாட்ச் இதெல்லாம் நீங்கள் எங்கேயாவது அவங்க சொன்னதை தாண்டி வேறு ஏதாவது எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு பிறகு எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க. படித்த படிப்பெல்லாம் வீணாக போயிடும். மொபைலு, டிஜிட்டல் வாட்ச் இது எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஒருவேளை எக்ஸாம் சென்டருக்கு உங்களுக்கு கூட துணைக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிருங்க. இல்லை நீங்கள் தனியாக தான் போகிறீங்கனாலும் மொபைல் அங்கே சேஃபாக வைக்கிறதுக்கு எக்ஸாம் சென்டரில் இடம் தருவாங்க. நம்மளுக்கு எக்ஸாம் வந்து 3 மணிக்கு எக்ஸாம், 3 to 6 தான் எக்ஸாம். நம்மளை 1 மணிக்கு இங்கே ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால 1 மணிக்கு எக்ஸாம் சென்டருக்கு போயிருங்க. கேட் வந்து 2:30 மணிக்கு க்ளோஸ் ஆகிடும். கேட் வந்து 2:30 மணிக்கு கேட்டு க்ளோஸ் ஆகிடும். 2:30 மணிக்கு கேட் க்ளோஸ் ஆனதுக்கு பிறகு வந்தீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. 3 மணிக்கு தானே எக்ஸாம், நம்ம 2:45க்கு போகலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. 1 மணிக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 1 மணிக்கு முன்னால் எக்ஸாம் ஹாலில் போயிருங்க. அப்படி ரிலாக்ஸ்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் வந்து ஒரு முஸ்லீம் கேண்டிடேட்டாக இருந்தீங்க, பர்தா போடுறதுக்கான பர்மிஷன்லாம் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது கேட்டிருந்தீங்கன்னா அவங்க ½ அன் ஹவர் முன்னாலேயே போயிடணும். அது அந்த நேரம் ½ அன் ஹவர் முன்னால் போனால் தான் அந்த பர்தா போடுறது இதெல்லாம் செக் பண்ணி உங்களை அனுப்புவாங்க. மற்றபடி 1 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் சொல்லியிருக்காங்க. 1 மணிக்கு கரெக்டாக போயிருங்க எக்ஸாம் ஹாலுக்கு, ஏர்லியராகவே போயிருங்க. 3 மணிக்கு தான் எக்ஸாம், 3 to 6 எக்ஸாம். 2:30க்கு கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு பிறகு உள்ளே போகவே முடியாது. இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வச்சுட்டு இதை கரெக்டாக இது இவ்வளத்தையும் நீங்கள் நாளைக்கு நைட்டு, டுமாரோ நைட்டு ஒரு பேக்கில் எடுத்து ரெடியாக வச்சுருங்க. காலையில் எடுத்து வைப்போம், காலையில் கிளம்புவோம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. முந்தின நாள் நைட்டே எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருங்க. ஹைலைட்டடாக கடைசியாக ரொம்ப முக்கியமாக பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல சாமி கும்பிட்டுக்கோங்க, நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. நானும் உங்களுக்காக நல்லா ப்ரே பண்ணிக்கிறேன். கட்டாயமாக இந்த தடவை எல்லாரும் ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணி நல்ல ஒரு ஸ்டைஃபண்டோட பிஹெச்டியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இறைவனை வேண்டிக்கிறேன். நீங்களும் எல்லாரும் நல்ல ப்ரேயரோட எக்ஸாமுக்கு போங்க. நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணியிருந்தாலும் இறை அருள் இருந்தால் தான் அந்த முயற்சி வந்து கம்ப்ளீட்டு சக்ஸஸை தேடித்தரும். அதனால் நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கிரிப்ளிங் பேடு கொடுப்பாங்க. அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதனால் நாளைக்கு வீடியோவையும் தொடர்ந்து பாருங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள், என்ன வேணும்னாலும் கேட்டுக்கோங்க. டிசம்பர் 2024 சிஎஸ்ஆர் நெட்டுக்கான கோச்சிங் கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. தனித்தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது. அல்ஜிப்ரா அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்னு தனித்தனியாக பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கிளாஸஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்ததுன்னா அதுக்கு பிறகு காண்டாக்ட் பண்ணுங்கள். சிஎஸ்ஆர் நெட்டு எக்ஸாம் கிளியர் பண்ணுறது லேசான விஷயம் கிடையாது. ரொம்ப 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 ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் நம்மளால் என்ன செய்ய முடியும், கிளியர் பண்ண